அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அச்சலையே மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பெரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பெரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். இன்றைய திருப்பலியானது திருவால சத்யராஜ் திருமதி செசிலி குடும்ப வளர்ச்சிக்காகவும் அவருடைய குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பையும் இறை ஆசிரையும் இக்குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த சமூக தொடர்பின் மூலமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவையோடு இணைந்து அன்னைக்காக ஒதுக்கப்பட்ட சனிக்கிழமையில் இன்றைய முக்கியமான ஒரு புனிதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புனிதர் நர்சியா நகர பெனடிக்ட். இவர்கள் 480 537 ஆண்டு வரைக்கும் இவ்வுலகத்தில் வாழ்ந்தவர். ஆடி ஓடி விளையாடக்கூடிய வயதில் 16 வயதில் ஆசீர்வாதப்பர் சபையில் இணைந்தார். அந்த 4ஆம் நூற்றாண்டை பார்க்கும் பொழுது தொடக்க காலத்தில் ஆசீர்வாதப்பர் சபை என்பது ஒருத்தல் முயற்சியோடு ஒரு நாளைக்கு ஒரு வேலைதான் சாப்பாடு. ஆக அவ்வாறு இருக்கும் பொழுது பலர் அந்த சபையிலிருந்து வெளியே சென்று விட்டார்கள். பெனடிக்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஆக அவ்வாறு இருக்கும் பொழுது தன்னுடைய ஒருத்தல் முயற்சியோடு சேர்ந்து அங்கே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார், குருவாக மாறுகின்றார். ஆக சாதாரண மீனியல் ஜாப் என்று சொல்லக்கூடியது யாரும் செய்கிறதுக்கு இல்லை. எனக்கென்னா உனக்கென்னான்னு இருக்கிறாங்க. இந்த நர்சியா நகர பெனடிக்ட் செஞ்ச வேலை ஒரு வேலையும் இல்லை. ஆடு மாடு உள்ள தொழுவத்தை சுத்தம் பண்ணார், செப்டி டேங்கை சுத்தம் பண்ணார், பாத்திரம் கழுவுனார். அவர் செஞ்சது அதுதான். அவர் செய்த பணியை பார்த்து பல நகரங்களிலிருந்து பல நல்ல உள்ளங்கள் இந்த சபைக்கு சேர ஆரம்பித்தார்கள். இன்றும் பெங்களூரிலே அஞ்சப்பலையா என்று இருக்கின்றது. நான் பல முறை சென்றிருக்கின்றேன். ஆக அங்கே உள்ள ஒவ்வொரு மொனாஸ்ட்ரி என்று சொல்வார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருவானவர்களுடைய வேலை என்பது ஆடு மாடு கோழி அதைத்தான் பார்க்கணும். இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சியை, அதில் உள்ளே சென்ற பிறகு இறக்கும் வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி கடுமையான சட்டங்களாக இருந்தாலும் இறைவனுக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள் என்பதை பார்க்கின்றோம். அன்னை மரியாளும் இதோ உன் அடிமை, உன் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதைப் போல நாமும் இந்த கல்வாரி பலியிலே இறைவனுக்காக வாழ்வோமா, இறைவனுக்காக இரத்தம் சிந்துவோமா என்ற சிந்தனையோடு நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் கரைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரிடமே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 1 முதல் 8 வரை. உசியா அரசன் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் வழியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையால் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்,
பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தில் அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, சனிக்கிழமை ஆனாலே அன்னையினுடைய பக்தர்களாகிய நாம் அன்னையின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நேற்றைய திருப்பலியிலே நான் கூறிய வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுத்திருந்தீர்கள் என்றால் மைய கருத்தாக ஒரு வார்த்தையை சொன்னேன். இன்றைய சமூகத்தில், இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலர் எந்த ஒரு செயலை பார்த்தாலும் ஒரு குறை கூறுவது, எந்த ஒரு செயல்களிலும் மூலமாக அது எது வருகின்றது என்பதை முக்கியமல்ல, எவ்வாறு இருக்கின்றது என்பதை குறை கூறக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் என்று நான் நேற்றைய திருப்பலியிலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இன்றைய நாளில், இன்றைய காலகட்டங்களில் குடும்பங்களில் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி 2 வாசகத்தையும் பார்க்கும் பொழுது சுருக்கமாக சொல்லணும்னா, இன்றைக்கி முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா அற்புதமாக சொல்கிறார், தான் கண்ட உரையாடலை சொல்கிறார். எந்த அரசர் உங்களுக்கு தெரியும்? உசியா அரசர். உசியா அரசருடைய இறப்பிற்கு பிறகு மக்களுடைய மீட்பிற்காக
இறைவன் இறைவாக்கினர் எசையாவின் மூலமாக சொன்னது. பயப்படாத, சந்தேகப்படாத, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்படாத. சந்தேகம் என்பது உன்னுடைய பேய், சந்தேகம் என்பது உன்னுடைய நோய் அப்படின்னு சொல்கிறார். எதையும் குறை கூறாதே, நிறைவாக இரு அப்படின்னு இன்னைக்கு முதல் வாசகத்தில் அற்புதமாக சொன்னார். அதே செய்தியைத்தான் சிட்டுக்குருவிகளை கூட நம்ம ஒப்பிட முடியாமல் இருக்கின்றோமா? பல நேரங்களில் அவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் எப்படி சந்தேகத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு. சிலருக்கு இந்த கதை அல்லது நகைச்சுவை தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் இன்றைய வாசகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன். ஒரு முறை கப்பலில் நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க. பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் பிள்ளைங்க விளையாண்டுக்கு இருந்தால் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம், ஒரு பக்கமாக உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தவறி ஒரு குழந்தை விழுந்துருச்சு. கப்பல் மாலுமி வேகமாக குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றிக்கிட்டு வரார். எங்கே நம்ம பக்கத்தில் அந்த பிள்ளையை காணாமேன்னு அம்மா அங்கேயும் சுற்றிக்கு தெரியுது. அந்த மாலுமி கொண்டாந்தோடனே எல்லாரும் பதட்டத்தோடு பார்க்குறாங்க. பதட்டத்தோடு பார்க்கும் பொழுது அந்த அம்மா ஐயையோ என் பிள்ளை எங்கே போச்சு விழுந்துருச்சு அப்படின்னு அந்த மாலுமி நினைக்கிறாரு, பரவாயில்லப்பா நம்ம குழந்தையை காப்பாற்றிட்டு வந்ததுனால எல்லாரும் என்னைய பாராட்டுவாங்க அப்படின்னு. வேகமாக அந்த அம்மா சொன்னிச்சு, யார் என் குழந்தையை காப்பாற்றினது? உடனே மாலுமி அப்படி ரொம்ப அப்படி கெத்தா அப்படி சொன்னாராம், நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், குழந்தைய எப்படி தூக்கி பார்த்துட்டு, நீங்கள் தான் என் குழந்தையை காப்பாற்றினீங்களா? ஆமாம். என் குழந்தை காலில் கிடந்த கொலுசை காணாமல் நீங்களா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டான். குழந்தை உயிருக்கு விழுந்ததெல்லாம் முக்கியம் இல்லை, குழந்தைய பார்த்தோன்னு எதை பார்க்குறோம்? ஆபரண தங்கங்கள், அழிந்து போன செல்வங்களைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்குதா இல்லையா? சில நேரங்களில் அப்படி வேகமாக போயில புள்ள தடுமாறி விழுந்துச்சுன்னா நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் கையில் மொபைல் வச்சுருந்தா மொபைல் உடஞ்சாலும் பார்ப்போம். இன்றைய காலகட்டங்களில் அவ்வாறு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாடு போல் இருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றார். சந்தேகப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்ல, சந்தோஷப்படக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருங்கள். குறை கூறக்கூடிய மக்களாக அல்ல, நிறையை காணக்கூடிய மக்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். ஆக இந்த அற்புதமான நேரத்தில் இறைவன் நம்மோடு இருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த காணிக்கை பவனியிலே முழுமையாக பங்கெடுப்போம். ஆமென். உன்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் படியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா,
உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கையை நிறைவாக தூய்மைப்படுத்துவீராக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர், முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் தூய்மை மிகு கரத்தால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வர்மளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் பாசமுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரும் எம் சபையின் பாதுகாவலருமாகிய புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் மீட்பர், இதோ நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்று கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து வாழ்வர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் மேல்மாநகரில் அமர்ந்தாயே. தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் மேல்மாநகரில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருளோங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருள் ஓங்கிட என்றும் நிறைந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி வல்லமை உள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். மது வல்லமை உள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையினால் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு நீர் ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு நீர் வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில்களையும் எங்கள் பங்கையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் தாயே, ஆமென். நித்திய ஸ்துதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, நமது பங்கின் பாதுகாவலியான அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதைகளே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.